நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். என்னுடைய தொடர். இந்த தியானத்தில் சுவாசத்தை கவனித்து அமர்ந்திருக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் என் உடலில் அந்த இடுப்புப் பகுதியில் ஒரு நரம்பு விழித்தது. அப்போ தியானமே செய்யத் தெரியாத எனக்கு ஆழ்ந்து போய் தியானத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சூட்சுமங்களில் தன்னையே யாரென்று தெரியாத உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு 2-3 பேருடன் நான் தொடர்பில் இருந்தேன். அதனுடைய மாற்றம்தான் தியானம். உட்கார்ந்தால் தன்னையே மறந்து போவது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்குப் பிறகுதான் நான் தியானத்தை ஒரு தியானம் பழகத் தெரிந்தவர்கள் மாதிரி நான் மாறத் தொடங்கினேன். இந்த புருவ மத்தி, சுவாசத்தை கவனிப்பது, இதயப் பகுதி, இடுப்புப் பகுதி, இதைப் பற்றியெல்லாம் எனக்கு தெரியத் தொடங்கியது. ஒரு அருவமாக ஒரு பெண் சக்தி வழி நடத்துவதை என்னால் உணர முடிந்தது. அந்த பெண் சக்தி வழி நடத்துவதற்கு முன்பு நான் திருமணமாகி எனக்கு குழந்தையெல்லாம் இருந்தது. என் உடல் சம்பந்தமாக ஒரு விபத்து சந்திக்க வேண்டியிருந்தது. அதற்குப் பிறகுதான் இந்த இறை தேடல் எனக்குள்ளே வரத் தொடங்கியது. இந்த இறை தேடல்கள் வந்ததற்குப் பிறகு ரொம்ப பக்தியாக மாறிவிட்டேன். எப்போதும் நெற்றியில் திருநீறு, குங்குமம், கழுத்தில் 2 உத்திராட்சம் அணிந்திருந்தேன். 1 நவபாஷாணத்திலிருந்து என்று சொன்னார்கள், சரியாக ஞாபகத்தில் இல்லை. 5 முகமோ 6 முகமோ உத்திராட்சம் அணிந்திருந்தேன், சரியாக எதுவும் தெரியவில்லை. 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் மந்திரித்து ஒவ்வொரு கயிறாகக் கொடுத்தார்கள். அந்தக் கயிற்றில் சிறு சிறு முடிச்சுகள் போட்டிருப்பார்கள். எந்தக் கோயிலுக்குப் போனாலும் ஒரு கயிற்றை வாங்கி ஒரு கையில் கட்டிக்கொள்வேன். எல்லா கலலையும் உள்ள கயிறு கட்டியிருந்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை போனது. ஒரு காலகட்டத்தில் மனைவியையெல்லாம் நாம் தொடக்கூடாது, நாம் ஒரு சாமியார் மாதிரி, சந்நியாசி மாதிரி ஆகிவிட வேண்டும், மனைவியைத் தொடுவது பாவம், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கடவுளை பார்க்க முடியாது, அப்படி என்கிற சூழலுக்கு நான் உறுதியாக வந்துவிட்டேன். அப்போ எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கின்ற உறவுகளில் பெரிய நெருக்கடி இருந்தது. போதிய வேலை இல்லை. பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடி. ஒரு யதார்த்தமான கள்ளம் கபடமில்லாத ஒரு பையன் கோயில் பூசாரியாக இருந்தான். அவனுடன் எனக்கு ஒரு பழக்கம் கிடைத்தது. அந்தக் கோயிலில் பூஜை பண்ணும்போது சாமிக்கு தீபாராதனை காட்டி தட்டெடுத்துக் கொண்டு விபூதி, குங்குமம் கொடுப்பார்களல்லவா, அதில் 10, 5, 20 ரூபாய் அவரவர்களுக்கு ஏற்றது போல் அந்த தட்டில் செலுத்துவார்கள். அதை அந்த பையன் பூசாரியாக இருப்பதால் அவருக்குத்தான் சொந்தம். அவர் அதை எடுத்து வைத்துக் கொள்வார். ஒரு நாள் அந்த பூசாரி பையன், உங்களுக்கு என்றைக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்கள், இதில் கிடைக்கும் காசை நான் உங்களுக்கு செலவுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த பையன் கொடுப்பான். எத்தனையோ பேர் கோயிலில் வந்து 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த தட்டில் போட்ட காசுதான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பல நாள் சோறு போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய கணவன் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் கூட வாய்ப்பு அளிக்க மறுக்கிறார் என்று எத்தனையோ நாள் என் மனைவி அழுதிருக்கிறார்கள். அவர்கள் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கிருந்த பெரிய சவால், மனித வாழ்க்கையில் எவ்வளவோ தவறு செய்திருக்கிறோம், இப்போதுதான் முதல் முறையாக இறைவனைத் தேடி ஒரு சிறிய நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. அதை விட்டுவிடக்கூடாது, என்ன ஆனாலும் மனைவியைத் தொடக்கூடாது என்கிற வைராகியத்தில் இருந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய தியான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்தித்தேன். என்னை அருவமாக ஒரு பெண் சக்தி வழி நடத்தியது என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா,
அதனுடைய வெளிப்பாடும் அதனுடைய வழிகாட்டுதலும் எனக்கு முழுமையாக கிடைத்தது. தாம்பத்தியம் என்பது தியானத்திற்கு எதிரானது இல்லை. ஒரு தாம்பத்தியமே தியானம்தான் என்கிற அந்த உண்மைத்தன்மையை எனக்கு அந்த அருவமாக இருக்கின்ற சக்தி வந்து வழிகாட்டியது. அதற்குப் பிறகுதான் என்னுடைய மனைவியிடம் சகஜமாக இல்லறத்தில் இருந்து கொண்டு தாம்பத்தியத்தில் இருந்தும் ஞானத்தைப் பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை நான் பெற்றேன். என் மனைவியுடன் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையை என்னால் முடிந்த அளவிற்கு நன்றாகத்தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னுடைய தியானத்தின் வளர்ச்சி மிகத் தீவிரமாக இருந்தது. அந்த உயர் சக்தி மேம்படத் தொடங்கிவிட்டது. என் மனைவி அந்த வடிவத்திற்குள் அவர்களால் வர முடியவில்லை. அவர்கள் ஒரு திசையில் அவர்களின் உயிர் சக்தி இயங்கியது. என்னுடைய உயிர் சக்தி மிகத் தீவிரமாக இயங்கத் தொடங்கிவிட்டது. அதனால் பல இடங்களுக்கு, பல மலைகள், பல குகைகளுக்கெல்லாம் நான் போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது. அதனுடைய வளர்ச்சியும் மிகத் தீவிரமாக இருந்தது. ஒரு இல்லறத்தானாகத்தான் நான் இருந்தேன். குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் கூடவே பயணிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகிவிட்டது. அவர்களின் தேவைகளுக்கு பொருளாதார ரீதியாக பக்கபலமாக இருந்தேன். தினசரியாக அருகிலிருந்து அந்த வாழ்க்கையை என்னால் தொடர முடியவில்லை. இதற்குப் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பரிணாமத்தை நான் சந்தித்தேன். திருநீறு பூசுவதை விட்டுவிட்டேன். கழுத்தில் அணிந்திருந்த உத்திராட்சத்தையெல்லாம் கழற்றி வைத்துவிட்டேன். எந்த அளவிற்கு தியானம் எனக்குள்ளே தீவிரமாக இருந்ததோ அதே அளவிற்கு பக்தியும் தீவிரமாக இருந்தது. ஒரு பக்திக்கான எந்த செயலும் என் உடலுக்குள் இல்லாத அளவிற்கு மாறிப்போய்விட்டது. நான் உருவத்திலிருக்கும் எல்லா இறைவனையும் கையெடுத்து வணங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த சூழல் அப்படியே என்னை விட்டுச் சென்றுவிட்டது. வெறும் தியானம் மட்டும்தான். கையெடுத்து உருவத்தை கும்பிடுவதையே விட்டுவிட்டேன். எந்த ஆலயத்திற்குச் சென்றாலும் உருவத்தை வணங்குவதில்லை, கை நீட்டி திருநீறு எதுவும் வாங்குவதில்லை. அப்படியே சுற்றிப் பார்த்துவிட்டு வந்துவிடுவேன். இது ஆன்மாவினுடைய வளர்ச்சி. சாதாரண மனிதனாக இருந்தேன். தியானத்திற்குப் பிறகு உயர் சக்தி மேம்பட்டவனாக மாறினேன். பல ஆண்டுகள் தியானத்திற்குப் பிறகு உயிர் சக்தி ஆன்ம சக்தியாக மாறியது. அந்த ஆன்மா என்கிற அந்த அனுபவத்தையும் பெற்றேன். எந்த கணத்தில் பெற்றேனோ அந்த கணமே முற்றிலுமாக என் வாழ்க்கை மாறப்பட்டுவிட்டது. என்னுடைய மனைவி, என் குழந்தைகள், என் உறவினர்கள், என் ஊர்க்காரர்கள், எனக்கு தொழில் ரீதியாக பழக்கம் ஏற்பட்டவர்கள் இந்த வளர்ச்சியை அவர்களால் இந்த அனுபவத்தை நம்பவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மறுத்துவிட்டார்கள். அவர்களைப் பொறுத்தளவிற்கு இவர் ஏதோ தொழிலில், சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஏற்றது போல் நடக்கவில்லை என்பதற்காக இப்படி சாமியாராகிவிட்டார். சாமி சம்பந்தமாக, சித்தர்கள் சம்பந்தமாக, தியானம் சம்பந்தமாக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவரவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் என்னை தெரிந்தவர்களிடம் அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வது. ஆனால் என்னுடைய ஆன்மா இதையெல்லாம் துளிக்கூட பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அது உடலில் ஏற்பட்ட மாற்றம், பிறப்பின் இரகசியம், இறப்பின் செயல், இது எல்லா விஷயத்தையும் அது நிறைய பேரிடம் உரையாடத் தொடங்கிவிட்டது. அதற்குப் பிறகுதான் நான் நிறைய தியான வகுப்புகள் நடத்தத் தொடங்கினேன். நான் ரொம்ப பிரபலமடையவில்லை. ஆனால் நிறைய மக்களை சந்தித்திருக்கின்றேன். களத்திலிருந்து எந்த கட்டணமும் வாங்காமல் முழுமையான பணி செய்தேன். எத்தனையோ பலவீனமான மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இரவு பகல் பாராமல் இந்த தியானம் சம்பந்தமாகவே சத்சங்கங்கள், உரை நிகழ்த்தியிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் போய் நான் வழக்கமாக தங்கி, என் வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு சமைத்து அவர்கள் கையால் கொடுத்து சாப்பிடுகிற மாதிரி சூழலெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. நான் ஒரு இடத்தில் ரொம்ப நாள் தங்கியதில்லை. நான் ஒரு ரோடுவே ஆன்மா என்று சொல்லலாம். நீண்ட நெடிய பயணம். ஹிமாச்சல், மேற்கு தொடர்ச்சி மலை, சாதாரண ரோட்டுக் கடையிலிருந்து பெரிய ஹோட்டல் வரையில் நான் உணவு அருந்தியிருக்கிறேன். சாமியார் மாதிரி ஆச்சாரம், உணவில் சில வழிமுறைகள் இதெல்லாம் என்னிடம் கிடையாது. அதே நேரத்தில் 100% காய்கறிகள், சைவம் சம்பந்தமாகத்தான் உணவு எடுத்துக்கொள்வேன். நிறைய ஹோட்டல் அறைகளில்தான் பல நாட்கள் தங்கியிருக்கிறேன். அதிகபட்சம் 3-4 நாட்களுக்கு மேல் ஒரு ஊரில் தங்க மாட்டேன்.
தங்க மாட்டேன் என்றால் என் ஆன்மா அதற்கு மேல் அனுமதிக்காது. நீங்கள் மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கீதை புத்தகம் படித்திருக்கலாம். அதிலிருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒரு குதிரையை வைத்து ஒரு தேரை ஓட்டிக் கொண்டிருந்தாரோ, அதேபோலதான் என் ஆன்மா என் உடலை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான சிறந்த கோவில்களும் தியானத்திற்கான நல்ல இடங்களும் இருப்பதாக முன்னால் வாழ்ந்த ஞானிகள் குறிப்பிட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த இடங்களுக்கு நிறைய நான் போயிருக்கிறேன். வெகு சில இடங்களுக்கு அந்தக் கால சூழலால் என்னால் போக முடியவில்லை. அதற்குப் பிறகு என்னுடைய தியானத்தில் பதஞ்சலியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. பதஞ்சலியின் தாக்கம் வந்ததற்குப் பிறகு நாகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. பதஞ்சலியின் தாக்கம் எனக்கு வரத் தொடங்கிய பிறகுதான் தியானத்தை ஒரு ஆராய்ச்சியாக மேற்கொள்ளத் தொடங்கினேன். தியானத்திற்குள் இருக்கின்ற பல்வேறுபட்ட இரகசியங்கள் எனக்குத் தெரியத் தொடங்கியது. இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கின்ற அணுக்கள், ஒளி, அலைக்கற்றை, அலைவரிசை, அந்த வடிவத்திற்குள் என் ஆன்மா செயல்படத் தொடங்கியிருக்கிறது. அந்த வடிவத்திலிருந்தே சமீப நாட்களில் இருக்கின்ற பிரதானமான என்னுடைய உரைகள், என்னுடைய வகுப்புகளெல்லாம் ஒரு வெட்டவெளி தன்மைக்குரிய வடிவத்தை நான் உணர்ந்தேன். இதற்கு அந்த மாணிக்க வாசகருடைய அலைவரிசை, மாணிக்க வாசகர், தில்லையிலே இருக்கும் நடராஜருடைய அலைவரிசை, இந்த அலைவரிசையிலிருந்துதான் இப்பொழுது என்னுடைய பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். முழுக்க முழுக்க எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன்.